வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே காலையிலே எழுந்திரிச்சு லன்ச் எல்லாம் என் பையனுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு குளித்து முடித்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு ஊர் சுற்றுற விளாக் தான் இருக்குது. ஊர்னால் எங்கேயோ ரொம்ப தூரம் இல்லை, இங்கேயே தான் பஜாருக்குள்ளே போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே மங்களகரமாக லன்ச் ரெடி பண்ண போகிறேன். என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. புளித்தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து புளி சாதம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல். இதில் ஒன்றும் இல்லை, வெறும் கடுகு கேரட்டு பீன்ஸு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கி முடிஞ்சதும் 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுடலாம். எண்ணெய் வந்துருச்சா, இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இதை அப்படியே நல்லா எல்லா காய்கறி கூடயும் சேர்ந்து மிங்கிள் ஆகிற மாதிரி கலக்கி விட வேண்டியதுதான். இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் போல் ரெட் சில்லி பவுடர், சும்மா ஒரு பிஞ்ச் போதும், ரொம்ப வேண்டாம். சூப்பராக இருக்கும். காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. மீதியே வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் போல் சும்மா ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். வாசமாக இருக்கும், அதனால் முட்டையோட கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இதில் முட்டை போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ கேரட் பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி. நல்லா புளித்தொக்கு நல்லா சலசலன்னு கொதிச்சுட்டு வருது. இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு புளி சாதம் பொடி வந்து ரெடி பண்ணி இப்போ அந்த மிக்ஸை சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ வாசனையே கமகமன் இருக்குது. கிட்டத்தட்ட அது வந்து 2-3 மாதம் இருக்கும் நான் புளி சாத பொடி ரெடி பண்ணி. சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாதம் போட்டு கலர வேண்டியதுதான். ஸோ சூப்பராக வந்து கோயில் புளியோதரை மாதிரியே வந்து புளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. இது கோயில் புளியோதரை ரெடி ரெடி ரெடி. ஜெனரேட்டர் வந்து ஓபன் பண்ணி பார்த்தது ரெஃப்ரிஜரேட்டர். கிளம்புடா இடியட். சேட்டையெல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். எங்கன்னு பாருங்கள், காய் வாங்க போகிறேன். வருவேன். ஆனால் தக்காளி எவ்வளோ? தக்காளி 20.
என்ன சாப்பிட்டா ஸ்வீட்டா டிஃபன் என்ன சாப்பிடுங்க ஸ்வீட் சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டா இட்லி தோசை பூரி என்ன சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிடுவோம் இங்கே இருக்கும். சின்ன வெங்காயம் போடணும். அவ்வளோதானா? பூசணிக்காய் கொஞ்சம் கிரேப்ஸ் அவர் வந்து
அங்கிள் மஷ்ரூம் இருக்கா? கொடுங்க ஒன்று. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இன்னும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு. எவ்வளோ? 50 தானே? நன்றி. வேறு ஒன்று தான் கொடுங்க. ரொம்ப குட்டியாக இருக்கு. அதான் ஒன்று. ஓகே, தேங்க்யூ. இல்லையா? அதை விட்டுட்டேன். வீடு அங்கேயே தான் இருக்கு. அப்படியே பொடி நடையாக நடந்து அப்படியே போயிட்டுருக்கேன். பஜாருக்குள்ளே போயிட்டு தக்காளி வந்து அந்த கடையில் வாங்கலை, வெளியில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வண்டியில் தான் வாங்குவேன். நான் எப்போவும் இவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு நடந்து. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படியே நடந்து போய் தக்காளி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டிய வேலை தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கடையில், காய் வாங்கின கடையில் காய்கறி எல்லாமே. பொறி போடுறேன் பார்த்து போதும். நன்றி. செம்ம டயர்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நடந்து போயிட்டு வந்ததுனால உடம்பு கொஞ்சம் நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது. ஏன்னா நல்ல மசில்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகிட்டு நல்லா இருக்குது கொஞ்சம். ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் தான் ஷாப் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இந்த வெஜிடபிள் நான் எத்தனை வீக் ஒன்ஸ் வாங்குவேன், எத்தனை வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து இது வந்து காலி ஆகும் அப்படி தான் நான் பார்க்க போகிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டைம் இந்த வீக் இப்போது ஃப்ரைடே வாங்கியிருக்கேன் வெஜிடபிள்ஸ்னால் ஆல்மோஸ்ட் வந்து 2 to 2.5 வீக்ஸ் ஆகும் நான் வந்து காய் மறுபடியும் வாங்குறதுக்கு. கம்மியாக தான் வாங்குவோம், கம்மியாக தான் சமைப்போம். இதுலேயே வந்து நான்வெஜ் வந்து இன்க்ளூட் ஆகிடுமா, அப்போது வெஜிடபிளோட தேவைகள் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அதனால் வந்து தாராளமாக 2 weeks to 3 weeks வரும். இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பட்ஜெட் கம்மியாக இருந்தது, அதனால கம்மியான வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வரும், இது 2 weeks கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வீக் வெஜிடபிள் வாங்கும்போது கண்டிப்பாக அதையுமே இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எங்கே பார்த்து பேசணும்னு தெரில. கேமரா பார்க்கணுமா இல்லை இதுக்குள்ளே பார்க்கணுமான்னு தெரியல. ஸோ அதனால தான் கன்ஃபியூஸ், எங்கே பார்க்கணுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இருக்கட்டும், அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கிட்டு வந்தது கையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. ஆல்ரெடி எனக்கு கேங்லியன் சிஸ்ட் இருக்குது, தெரியுதா? இதுதான் கேங்லியன் சிஸ்ட். ஸோ இதனால் வந்து என்னால் எந்த வெயிட்டும் லிஃப்ட் பண்ண முடியாது, கை ரொம்ப வலிக்குது. ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா பார்க்கலாம். இந்த தக்காளி வந்து 3 கிலோ, இந்த 3 கிலோ தக்காளி 50 ரூபா. இதுவே நான் வந்து இந்த காயெலாம் வாங்கின கடையில் கேட்கும்போது வந்து 1 கிலோ தக்காளி 20 ரூபா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து 3 கிலோ 50 ரூபா, 10 ரூபா நம்மளுக்கு லாபம் தானே, அதனால வாங்கியாச்சு. நான் வந்து தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதனால் தக்காளி அதிகம். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா மஷ்ரூம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இந்த மஷ்ரூம் எங்கேருந்து வருதுன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்துலேருந்து தான் வருது. ஆல்மோஸ்ட் இல்லைங்க, இது ஏதோ கள்ளக்கட்டின்னு வருது, நீலகிரி. ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயுமே மஷ்ரூம் ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கேருந்து வர மஷ்ரூமே நிறைய வாங்கி சமைச்சிருக்கேன். ஸோ மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். இந்த மஷ்ரூம் வந்து 50 ரூபா. எனக்கு வந்து நான் ஷாப் வச்சுருக்கும் போது அந்த கடைக்கு போடுற அங்கிள் தான் இந்த மஷ்ரூமும் எடுத்துன்னு வந்தாங்க. அவரை வழியிலே பிடிச்சி மடக்கியாச்சு, வீடியோவில் பார்ப்பீங்க அவரை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். என் பையனுக்கு வந்து வெயில் ப்ளஸ் பையனுக்கு பிடிக்கும். 147 தான் இது. ஸோ கிரேப்ஸ் கொஞ்சமாக
கிரேப்ஸ் இவ்வளோ போல் வாங்கினேன். 4 கமலாப்பழம் வாங்கினேன். 4 கமலாப்பழத்தோட ரேட் வந்து 76. கிரேப்ஸ் வந்து 1/2 kg 70 ரூபா. இதுவே நம்ம அதிகம்தான் இந்த கடையில். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஓசியில் எல்லாருமே ஆசைப்பட்டு கேட்குறது கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, இதெல்லாம் கொசுறு. ஸோ அப்படியே வந்து லெமன், இதுக்கப்புறம் வந்து லெமன் ரொம்ப முக்கியம். அதனால் லெமன், புதினா, மஷ்ரூம் பிரியாணிக்கு அப்படியே கொட்டிடுவோமா. ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ். மாங்காய் சண்டே வருதா, ஸோ மீன் வாங்கினா மீன் குழம்பு வைக்கலான்ட்டு மாங்காய் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். பாவக்காய், அவரைக்காய் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல். ப்ராக்கலி வந்து இல்லை. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா இல்லை, அதனால் வாங்கலை. ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கினது. வெஜிடபிள்ஸோட பில்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 206 தான் வெஜிடபிளோட பில்லு. டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 200 + 147, 347 + 5 எவ்வளோ? 350 சம்திங் வரும். இது தக்காளி இல்லாமல் 300, 400 ரவுண்டாக வரும். வாங்கிட்டு வந்த காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பச்சை காய்கறி எல்லாம் ஒரு கவர்லேயும், கொஞ்சம் ஹார்டாக இருக்க காய்கறியெல்லாம் ஒரு கவர்லேயும் வச்சு பேக் பண்ணுற வேலை தான். நான் எப்போயுமே காய் வந்து அந்த கடையில் தான் வாங்குவேன். என்னோடய பட்ஜெட் வந்து 300 to 400 தான். அந்த 300 to 400 வந்து 1 மந்த்துக்கான்னு கேட்டால் 1 மந்த்துக்கு இல்லை, கரெக்டாக வந்து 2 to 3 வீக்ஸ்க்கு உள்ளே வரைக்கும் வரும், கண்டிப்பாக வரும். அதுக்கு மேலே நான் எந்த காய்கறியுமே வெளியில் வாங்க மாட்டேன், இதுக்குள்ளேயே வாங்கிடுவேன். இந்த வீக் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருந்தது, அதனால வந்து கம்மியாக தான் எல்லாமே வாங்கியிருக்கேன். 300 to 400, 500 ஆகும் கண்டிப்பாக. 3 வீக்ஸுக்கு 500 வந்து 500க்குள்ளேயே முடிச்சிருவேன் காய்கறி எல்லாம். ஸோ இன்றைக்குமே வந்து அதுலேருந்து கம்மி பண்ணி வாங்கியிருக்கேன். காய்கறி மட்டுமே 250 ஆச்சு. பாருங்கள் பின்னாடியே எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. கம்மியான காய்கறி 1/4 கிலோ 300 கிராம் 400 கிராம் அந்த மாதிரி தான் வாங்குவேன். அதுவே எங்கள் 3 பேர் நைட்டு மட்டும்தான் லஞ்சுக்கு வருவாங்க அவங்க சாப்பிட. மற்றபடி நானும் என் பையனும் மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் போகிறதுனால இந்த வெஜிடபிள்ஸ் போதுமானதுன்னா ஒவ்வொரு காயுமே 2 வாட்டி டைம் செய்கிற அளவுக்கு டிவைட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து சமைக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்குமே ஆச்சு. ஃப்ரெஷ்ஷான காயெலாம் வந்து எங்கள் ஏரியாவில் எல்லா கடையிலையுமே காலையில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ போய் வாங்கிட்டு வந்த கடையில் எப்போயுமே மத்தியானம் தான் வரும் வண்டி. கோயம்பேடுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வண்டி வந்து இங்கே மத்தியானம் 12, 11 அந்த மாதிரி வரும். அப்போ போனோன்னா மூட்டை இறக்கி வச்சுருப்பாங்க, நாங்கள் மூட்டைக்குள்ளேருந்து தான் கையை வச்சு எடுப்போம். அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கூட்டமும் நிறைய, இந்த டைமுக்கு தான் கூட்டம் நிறைய வரும் அந்த கடையில். ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியவே கூட. அதனால் அந்த கடையில் போய்ட்டு காய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து கிரேப்ஸை டேஸ்ட் பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் குட்டி வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அடுத்துன்னு யோசனை வந்துருச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு மாடியில் போய் துணி காயுது எடுக்கணும் வேறு. நேற்றுக்கு தான் மழை வந்துச்சு, இன்றைக்கி வெயில் வரும்னு பார்த்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா இருட்டிக்குச்சு, வானமே இருட்டிக்கிட்டு மறுபடியும் வெயில் வருது. இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதனால் சீக்கிரமாக துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சேன்.